கத்தரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் கொஞ்சமாக ஜீரகம் போடுறோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக கடலப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ கடலப்பருப்பும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்து கிண்டி விட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர்ற இந்த நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை இதில் சேர்த்துக்கிறோம். இதோட நம்ம 4 பல் பூண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 தக்காளியை எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விடுறோம். இது நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கிட்டு தேங்காய் ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக மட்டும் வதங்கினா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற வச்சு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதே கடாயை தான் நம்ம திரும்பவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கடாய் கொஞ்சம் நல்லா சூடானதும் இதில் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். ஆனால் எண்ணெய் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட 3 மடங்கு அதிகமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனால எண்ணெய் தான் இதில் ரொம்ப மெயின். எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் எல்லாம் வேகணும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை எடுத்துக்கிறோம். இந்த கத்திரிக்காய் ரொம்ப பெரிய சைஸ் எடுக்காதீங்க, கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும், கடைகளில் கிடைக்கும். அந்த மாதிரி கத்திரிக்காவை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம இந்த எண்ணெய் சூடானதும் சேர்த்துக்க போகிறோம். இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக வேகணும். அதனால நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ இந்த எண்ணெயிலேயே நம்ம கத்திரிக்காவை முழுசாக வேக வைக்கணும். இதிலே 3/4 கத்திரிக்காய் வெந்துடும். இந்த கத்திரிக்காய் வெந்தது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதில் தோலெல்லாம் அப்படியே இந்த வயசான பாட்டிகை தோலெல்லாம் எப்படி சுருங்கியிருக்கும் அந்த மாதிரி சுருங்கிடும். அந்த தான் நம்மளுக்கு கண்டிஷன் இந்த கத்திரிக்காய் வெந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு அந்த டயத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து அந்த கீரை விழுந்த இடத்துலலாம் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா போர் அடிக்கும், எவ்வளோ நேரம் தான் நம்ம வெயிட் பண்ணுறது. அதனால் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் இந்த எண்ணெயை எடுத்து அப்படியே கீரல் இருக்கிற இடத்துலலாம் அப்படியே ஊற்றி விளையாடுவேன். ஸோ இந்த டயத்தில் அதுவும் வெந்துடுமா. கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் நம்ம ஆல்ரெடி புளியை எடுத்து ஊற வச்சுருப்போம். அது கரைஞ்சதும் அந்த புளி தண்ணியை இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். புளி நீங்கள் நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கோங்க. ஏன்னா புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை இதில் சேர்க்க போகிறோம். இப்போது இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறோம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த எண்ணெயும் புளிப்பும் இதில் கொஞ்சம் இறங்கிடும். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க, ஏன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து விடுறோம். இப்போது இதோட நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் நம்மளுக்கு தேவையான உப்பையும் கலந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம வீட்டுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மசால் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு மசால் பொடி இருந்தால் நீங்கள் அதை இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். புளிப்பும் காரமும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் நான் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விடணும். கலரும் போதே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி தெரியும். ஆனால் இதை நம்ம கொதிக்க விட்டால் தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதில் நம்ம அலம்பி வச்சுருக்க தண்ணியும் சேர்த்துக்கிறோம். இந்த குழம்புக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. அரைச்சி வச்சுருக்கதை கொஞ்சம் அலம்பி மட்டும் ஊற்றிக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போது இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைக்கிறோம். கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் சைடில் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு.
நல்லா கட்டி ஆகும்போது அப்படியே வெடிச்சு வரும், அப்படியே பபிள்ஸ் மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்க மேலெலாம் டாப்பாக விழுகும். இதுதான் கண்டிஷன். இந்த டயத்தில் நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக தான் வரும். நான் ஃபஸ்ட் டைம்லாம் இது கெட்டுப்போன எண்ணெயோ அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். பட்டு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் இந்த மாதிரி தான் வருமாமா. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், வரமிளகாயை கீறி போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுறோம். தாளிப்புக்கு இந்த அளவுக்கு போடணும். இப்போது நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம குழம்புல அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம கலரி விட போகிறோம். இது நல்லா கலரி விட்டோம்னாலே அது பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. குழம்பு இந்த கண்டிஷனில் தான் இருக்கணும். இப்போது நம்மளுக்கு தேவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப எண்ணெய் தண்ணி சேர்த்துறாதீங்க, அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் வச்சிடாதீங்க, ஏன்னா இன்னும் இறுகி வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப சூடான சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது கத்திரிக்காவே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட மிச்சமே வைக்காமல் எல்லா கத்திரிக்காயும் அவங்க சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.